அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடைசி நேரத்தில நான் தேர்வுக்கு எப்படி தயாராகினேன்? நான் தேர்வுல இந்த கடைசி நேரத்தில எக்ஸாம் ஹால்ல என்னால தேர்வு எப்படி எழுத முடிஞ்சுச்சு? அந்த தேர்வு எழுதி நான் எப்படி செலக்ட் ஆனேன்? ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த காணொளி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். ஸோ வாங்க நம்ம காணொளிக்கு போலாம். ஸோ இப்ப நம்ம எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளுடைய ஒரே ஒரு நாள் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். ஆ, நாளை மறுநாள் விடிஞ்சா நமக்கு நம்மளுடைய இலக்கு நாள். ஸோ நம்மளுடைய தேர்வு நாள். அதுக்காக தான் நம்ம பல வருஷம் காத்துக்கொண்டு இருந்தோம். பல வருஷம் தவமாய் தவம் இருந்தோம். அதுக்காக தான் நம்மளுடைய முயற்சி. பல வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஒரு கனவு நம்மளுடைய அரசு ஆசிரியர் ஆவணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யும்போது ஒரு அரசு ஆசிரியர் பார்த்தா, நம்மளும் இந்த மாரி ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தோணும். ஸோ அந்த கனவு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நினைவாக போகுது. அப்போ அந்த கனவ நம்ம நினைவாக்கணும்னா, நமக்கு இந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் எப்படி வெற்றி பெற்றேனோ, அதே மாரி நீங்களும் வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. ஸோ எப்படி நம்ம எக்ஸாம் ஹால்ல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? நாம எக்ஸாம் ஹால்ல எப்படி நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒரு கொஸ்டினுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு, தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள நமக்கு எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம நாளைக்கு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலே, அதுக்கு முன்னாடி நம்ம சில பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, படிச்சுட்டே இருப்பாங்க. வண்டியில போகும்போது படிப்பாங்க, அங்க உட்காந்து படிப்பாங்க. ஸோ அந்த தவறு பண்ணவே கூடாது. இது என்னுடைய ப்ரொஃபசர் எனக்கு ஒரு 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 ட்ரிக் சொன்னாரு எனக்கு என்னன்னா, "நீ நாளைக்கு காலையில எக்ஸாம் ஹாலுக்கு போற அப்படின்னா, காலையில விடிய காலைல 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படி. நீ ரிவைஸ் பண்ணு. நீ என்னென்ன படிச்சியோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணு. அதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டி நீ ரிவைஸ் பண்ணு. கண்டிப்பா அது எல்லாமே உனக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா வரும்." ஸோ 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு தேர்வு. நம்ம என்ன பண்ணிடணும்னா 6 மணிக்கே நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சிடணும். க்ளோஸ் பண்ணிடணும். புக்க க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஆண்டவன் மேல பாரத்த போட்டு நம்ம 6 மணிக்கு மேல நம்மளுடைய ஷெட்யூல் நம்ம ரெடி ஆகுறது, என்னென்ன ஹால் டிக்கெட் எடுக்கிறது, பேனா எடுக்கிறது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம ரெடி ஆயிக்கணும். ஸோ நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்கு நம்ம 6 மணிக்கு மேல நம்ம என்ன பண்ணிடணும்னா 6:00 4 to 6 நம்ம இதை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஷெட்யூல் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்பு நம்ம பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கணும். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து படிப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தவறு நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த புக்கு எந்த நோட்டும் நம்ம எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துன்னு போகவே கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே நம்ம படிக்கிற போகிறது 6 மணிக்கு மேலே நம்ம எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரிலாக்ஸாக போய் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஸோ சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன தோணும்னா, இவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்களே, இவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம ஃபெயில் ஆயிருவோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த விஷயம் நமக்கு தோணக்கூடாது. ஒரு சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதான் நம்மளுடைய ஒரு சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணோம்னா நம்மளுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கடைசி நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஓடிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின் வருமா, அந்த கொஸ்டின் வருமா, இந்த கொஸ்டின் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, இது மறந்துடுமா, இது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். இதை நம்ம பண்ணவே கூடாது. நம்ம எவ்வளோ படிச்சோமோ அதுவே நல்லது. ஸோ நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் தேர்வுல கேட்க போறாங்க. ஸோ நம்ம படிக்காதத கூட நம்ம ஈஸியா நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? அதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஒரு மைண்ட்ல பிரஷர் ஏத்தி நம்ம பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. நல்லா ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா கவனிச்சிக்கங்க. இது நான் ஃபாலோ பண்ணது. ஏன்னா 2019ல பார்த்தீங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கடைசி உள்ள போற வரைக்கும் உட்காந்து படிச்சிருந்தேன். ஆனா அந்த தேர்வு நான் ஃபெயில் ஆயிட்டேன். இதே 2021ல நான் அப்படி பண்ணல. தேர்வுக்கு முன்பு 6 மணி வரைக்கும் 6 மணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 6 மணி கடைசியா சைக்காலஜி ஜிகே ஒரு வாட்டி பார்த்துட்டு, மேஜர் மேஜர் ஒரு நாள் முன்னாடியே முடிச்சுட்டேன். காலையில எந்திச்சு 2 மணி நேரம் 4 to 6 சைக்காலஜி ஜிகே மட்டும் தான் தரவு பண்ணேன். சைக்காலஜி ஜிகே மட்டும் தான் பார்த்தேன். சைக்காலஜி ஜிகே தரவு பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு 6 மணிக்கு மேல ரெடி ஆயிட்டு சென்டர் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை தான் நம்ம பண்ணோம் தவிர ரிலாக்ஸாக நம்ம போகணும். எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு 1/2 மணி நேரம் நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருங்க, அது எல்லாரும் நம்ம எழுதிருவோம். அது ஒரு ஈஸியானது. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணிருவோம். தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா தான் வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் இருக்காது. நம்ம 6th to 12th வரைக்கும் என்ன படிச்சோமோ அதுதான் வரும். நம்ம ஏற்கனவே யூஜிலலாம் படிச்சிருப்போம் தமிழ். ஸோ அதுதான் வரும். இப்போ ரிவைஸ் கூட பண்ணியிருப்போம். நிறைய தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வரும். தமிழ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ் தகுதி தேர்வு நம்ம கண்டிப்பா ஈஸி நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து நம்மளுடைய மேஜர் கொடுக்குறாங்க. 150 மார்க் கொஸ்டின் பேப்பரும் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸை டிக் பண்ணி வச்சுக்கிங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ உங்களுடைய மேஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ஆப்ஷன் கூட படிக்க தேவையில்ல, அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே அதோட ஆன்சர் நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி முழு கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்கள் பாட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் உட்காந்து லைன் 1 by 1 பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈஸி ஒரு 2 கொஸ்டின் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுதான் கொஸ்டின் பேப்பர் செட்டரோடைய ட்ரிக். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரோடைய செட்டர் என்ன, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஃபிகல்ட்டிஸ் நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு நான் அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போனால் கூட நான் அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் ஈஸியாக கொடுத்துட்டு அதுக்கு 2வதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், 10 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஏறின தேர்வுகள் எல்லாமே அப்படிதான். ஸோ அதனால 1 by லைனாக போகாதீங்க. லைனாக போனீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் ஆயிரும். 2 கொஸ்டின் நமக்கு தெரியும், சந்தோஷமாயிரும். 2 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே பாஸ் பண்ணிடும்டா அப்படின்னு. ஆனால் அடுத்த 10 கொஸ்டின் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னுடைய தேர்வு நான் எழுதும்போது பக்கத்தில் என்னுடைய தேர்வில் எழுதும்போது ஒரு டீச்சர் இதுதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சார் எனக்கு தலை வலிக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தூங்குற ஒரு இதில் அந்த ஸ்டேஜ்லேயே இருந்தாங்க. ஏன் நான் எக்ஸாம் முடிஞ்சு அவங்க வந்து கேட்டேன், ஏன் டீச்சர் ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, ஐயோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதே, ஒரு செகண்டும் நம்ம முக்கியமானதே. இல்லை சார், ஒரு 10 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக வந்துச்சு, என்னுடைய மைண்டே அப்செட் ஆகிடுச்சு சார், அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தவறு நீங்கள் பண்ணவே கூடாது. லைன் பை லைன் போகாதீங்க. பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸை டிக் பண்ணுங்கள். ஸோ முழுசாக 150 கொஸ்டின்லையும் பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது கவுண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நமக்கு அது ஒரு மோட்டிவேஷன் வரும். நான் அப்படி தான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 56லேருந்து 60 கொஸ்டின் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் மட்டும் 60 கொஸ்டின் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுவே எனக்கு என்ன ஒரு பூஸ்டப் கொடுத்துச்சு. இதுவே பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின் 60 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சுப்பா, மீதி நான் ஒரு 30 கொஸ்டின் போட்டேன்னா போதுமே, 90 மார்க் வந்துருமே, இன்னொரு 40 கொஸ்டின் போட்டோமே போதுமே, 100 மார்க் வந்துருமே அப்படின்னு சொல்லி தான் அடுத்த 2 மணி நேரம் என்னுடைய ரிலாக்ஸாக மற்ற இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சைலண்டாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக ஆன்சர் பண்ணி தேர்வில் ஜெயித்தேன். ஸோ அதேமாரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோன்னே லைன் பை லைன் போகாதீங்க. ஈஸி பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கம்மியான கொஸ்டின்ஸ் வந்தால் கூட நீங்கள் டிமோட்டிவேட் ஆக தேவையில்ல. அடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு மைண்டில் உங்களுக்கு வந்துடணும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே டிக் பண்ணுற கொஸ்டின்ஸ் ஒரு 30-40 கொஸ்டின் வந்துடுது. ஓகே, என்னடா வெறும் 40 தான் வந்திருக்கே, அப்போ மீதி கொஸ்டின்லாம் டிஃபிகல்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. மீதி கொஸ்டின்லாம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும், அதுதான் நினைக்கணும். மீதி கொஸ்டின்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப ஒரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மதிப்பெண்ணும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டின்ல போஸ்டிங் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சார் 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு சொல்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒரு கொஸ்டின் கூட நம்ம அலட்சியமா விட்டுறக்கூடாது. அந்த ஒரு கொஸ்டின் கூட நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் எப்படியாவது கரெக்டான ஆன்சர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியலன்னா எது நமக்கு ரிலேட்டடாகவே இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த நம்ம சப்ஜெக்ட்கே ரிலேட்டடாக ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒமிட் பண்ண பாருங்க. அந்த கொஸ்டினுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு ரிலேட்டடாக இல்லாத ஒரு 2 ஆப்ஷனும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சாதான் நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லி நம்ம நினைக்காதீங்க. தவறான ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால இந்த 2 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின் ஒரு 60-70 கொஸ்டின் தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். என்னை தாண்டி தாண்டா போஸ்டிங் மற்றவனுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம்னா
அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணி ரிலாக்ஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணி இந்த வருடம் அரசு ஆசிரியராக ஆகணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.